சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல் வெயிட் லாஸ் பவுடர் 100% ஆர்கானிக், நோ சைடு எஃபெக்ட். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் முதல்ல பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகத்தை யார் வெளியிட்டாலும் சரி, எங்கு வெளியிட்டாலும் சரி, அது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் வெற்றி. எவ்வளவு முக்கியமான நிகழ்வு, அருமையான நிகழ்வு, ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஏன் புறக்கணிச்சிட்டீங்க ஒரு கட்சி? அதாவது எங்க தலைவர் புறக்கணித்திருக்கலாம், அதான் ஏன் கூட்டணியில் இருக்கும் பொழுது அவர் விஜய் பிஜேபியை மட்டும் எதுக்கல, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுக்கிறார், அவர் டயலாக்லாம் பேசுறாரு. அப்ப எங்க தலைவர் அந்த அவையில் இருப்பது நாகரிகம் இல்லைல்ல. அப்ப எங்க தலைவர் எவ்வளவு ஒரு முன்னுணர்ந்து இது நம்ம போனா சரியா இருக்காது, நம்ம போனோம்னா அவங்களுக்கு தேவையில்லாம இருக்கும். கல்லுக்கடைக்கு பக்கத்தில் உட்காந்து நீங்க பாலை குடிச்சிங்கனாலும் என்ன வரும், போடுறான் அவன் கல் அடிக்கிறான் அப்படின்னு கிராமங்களில் சொல்லுவாங்க. விஜயும் விடுதலை சிறுத்தை சேர்ந்துட்டாங்க அவருக்கு, அவங்க திமுக எதிர்ப்பாக களமாட தேவையில்லாத ஒரு சிக்கலை உருவாக்க. அப்படின்னா நம்ம ஏன் சிராக் பாஸ்வானை போய் சந்திக்கிறோம், பூங்கொத்து கொடுக்குறோம்? பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்களை கூட உங்களால சந்திச்சிட முடியும். இதோடு நீங்க முடிச்சு போட இல்ல சார், கூட்டணிக்கு பிரச்சனை வருமோ சார்? கல்லுக்கடை தானே அதுவும். ஆமாங்க, அங்க போய் நின்று பால் குடிச்சீங்கனாலும் கேட்பாங்க இல்ல. அதாவது அந்த பால் பிரச்சனை இல்லையா? நீ சொன்ன மாதிரி அந்த நெருக்கடியா இந்த நெருக்கடியா அவங்க சொன்னாங்களா இவங்க சொன்ன, எங்களுக்கு யாரும் வகுப்படுத்த தேவையில்லை. சொல்றேன், நாங்க யாரை பார்த்து பயப்பட மாட்டோம்ங்க. எங்களுக்கு ஜனநாயகம் இருக்குது. முன்னாடி முன்னாடி எப்படி இருந்தீங்க சொல்ற வரலாறுல புரிஞ்சுக்க முடியுது. இப்ப 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 எப்ப இல்ல எப்ப நாங்க சிறுத்தமே விஜயே சொல்றாருல்ல சார், என்ன சொல்றாரு? திருமாக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாருல. கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம். 26 தேர்தல், அதுல 200 இருமாப்போட பேசிட்டு இருக்காங்க. யார் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அப்படியெல்லாம் அந்த வலுவான கூட்டணி எல்லாம் இருக்காதுன்றாரு. அது அவருடைய ஆசைங்க, அவருடைய கனவுங்க. சரி, அவரு தான் சொல்றாரு. உங்க துணை பொதுச் செயலாளர் 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். திருமாவோட அனுமதியோட தான் ஆதவர்ஜுன் அந்த நிகழ்வுல தலைவர் மட்டும் சொல்லி இருந்தால், அன்பு தம்பி நீ போக வேண்டாம், போயிருக்க மாட்டார். ஆனால் சொல்கின்ற அளவுக்கு எங்கள் தலைவர் ஒரு சர்வாதிகாரி அல்ல, அவர் ஜனநாயகத்தின் மறு உருவம். அப்படி ஒரு ஜனநாயகவாதி ஏன் நோட்டீஸ் அனுப்புவோம்னு சொல்றது? ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. பேச்ச நான் பார்த்தேன், எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு திருமா சொன்னாங்க. திருமாவுக்கே உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்தை தானே துணை பொதுச் செயலாளர். அதுதான் வெல்லும் ஜனநாயகம் என்ற ஜனநாயகத்தின் பேரில் மாநாடு நடத்திய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். எங்கள் கட்சியில் அப்படி ஒரு ஜனநாயகத்துல நோட்டீஸ். ஆமாங்க, அதுவும் ஜனநாயகம் தானே. நீக்குவாங்கன்னு வேற பேசிட்டு இருக்காங்க. நீக்கல மாட்டான். எதுக்கு நீக்குறான் நான் தெரியாம கேக்குறேன். எதுக்கு நீக்குறான்? கட்சி எதுக்கு நீக்கணும் சொல்லுங்க. என்ன அவரு மக்களுக்கு எதிர்ப்பா செய்து விட்டாரா, இல்ல வேற கட்சிக்கு எதிர்ப்பா செயல்பட்டு விட்டாரா? மன்னராட்சி முடிவு கொண்டு வருன்றாரு. இங்க பெறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. விசிகாக்குள்ளேயே 2 அணியா இருக்கு. ஒரு அணி திமுக ஆதரவு அணியாகவும், இன்னொரு அணி ஆதவர்ஜுன் ஆதரவு அணியாகவும் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் என்றும் ஒரே அணி, எழுச்சி தமிழருக்கு கீழே இயங்குற அணி. 26ல முடிவு கட்டுவோம், வேற வியூகங்கள் அமையும்ன்றது வர்ற 2026ல எழுச்சி தமிழரை முதல்வராங்க அப்படி சொல்லி பல பேர் முயற்சி இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. அது தவறா? நான் கூட்டணிக்கு எதிரானது இல்லை, அது தவறான்னு கேட்குறேன். ஆமா, தவறு. 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு வேற நிகழ்ச்சியா இருந்தாங்க விஜயும் ஆதவர்ஜுனும். அதுதான் பாராட்டுது. அது தப்பா? பனைமரத்துக்கடியில இருந்து நீங்க பால் குடிச்சாலும் மோருன்னு சொல்ல பால் தான் குடிச்சாங்க. கட்டி பிடிக்கும் போது எனக்கு செய்தி கிடைச்சிருக்குல்ல, அம்பேத்கர் உருவத்திற்கு முன்னால் அவர் கட்டி பிடிக்கிறார்கள். விடுதலை சிறுத்தை கிடைத்த வெற்றிங்க. நம்ம ஏன் அப்புறம் பயந்துக்கிட்டோம்? பாலே குடிச்சிருக்கலாமே போய். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன். வணக்கம் சார். வணக்கம். நேற்று ஒரு ஈவெண்ட், ஒரு புத்தக வெளியீட்டு விழா தமிழ்நாடு முழுக்க அரசியலில் பரபரப்பை கிளப்பிடுச்சு. நடிகர் விஜய் அந்த புத்தகத்தை வெளியிட்டார். யார் ஒருங்கிணைத்தது அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான அந்த ஏற்பாடுகளை செஞ்சது, வெளியிட்டதுன்னு பார்த்தா அது உங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன். ஸோ திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரு சதியாக கூட அந்த நிகழ்வை பார்த்துருந்தாங்க, மதிப்பிட்டிருந்தாங்க. அங்கே போகிறதா இருந்த உங்கள் கட்சி தலைவர் திருமாவளவன் போகலை. அதுவும் பெரும் விவாதத்தை கிளப்பிருந்துச்சு. பல வியூகங்கள் இது சார்ந்து போயிட்டுருக்கு. என்ன நிலைமை,
இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே இப்போ என்ன போகுது? நான் முதல்ல பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாருக்கு? புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகத்தை யார் வெளியிட்டாலும் சரி, எங்கு வெளியிட்டாலும் சரி, அது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் வெற்றி. சங்கிகளை விட்டுருங்க, அதுக்கு சங்கிகள் போய் காலில் விழுவாங்க, அதுக்கு நாங்கள் வரல. சங்கிகளை தவிர, சாதி வெறியர்களை தவிர எந்த ஜனநாயக சக்தியாக இருந்தாலும் சரி, புரட்சி அம்பேத்கரை கொண்டாடுறாங்கன்னா, அவருக்கான புத்தகத்தை வெளியிடுறாங்கன்னா, அவருக்கான சிறப்புகளை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னா, இது எவ்வளோ பெரிய வெற்றி விடுதலை சிறுத்தைகளுக்கு. தொடர்ந்து நாங்கள் தானே பேசிக்கிட்டே இருக்கிறோம். 45 ஆண்டு காலமாக எங்கள் தலைவர் களமாடி கொண்டிருக்கிறனால மதுரை மாவட்டம் மேலூரை சார்ந்தவர். ஆனால் இதுக்காக சொன்னாலும் அம்பேத்கரை ஒரு காங்கிரஸ்காரு அப்படித்தான் எங்களுக்கெல்லாம் பூத்தப்பட்டது. இப்போ நீங்கள் இங்கேயெல்லாம் பார்த்து வச்சுங்களேன், சென்னை இது மாதிரி ஏரியாலாம் அம்பேத்கர் வந்திருக்கிறாரு. அவரை பற்றியான நேரடியான தரவுகள் இருக்குது. இப்போ திருவள்ளூர், வேலூர் இங்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் எங்கள் மதுரை மாவட்டத்திலாம் நாங்கள் எங்கள் அப்பாலாம் காங்கிரஸுடைய மாவட்ட செயலர் இருந்தார், எங்கள் வீட்டில் இருக்குங்க. அப்போ ஓகே, அவர் காங்கிரஸில் முக்கியமான ஆள் சட்டக்கட்டையில் இருக்காரு, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். எப்போ எழுச்சி தமிழர் மதுரை மண்ணில் காலை வச்சாரோ அப்போத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக என்ன செய்திருக்காரு எங்களுக்கு தெரிய வந்தது. ஏன்னா அம்பேத்கர் சொல்லுவார், பலியிடப்படுவது ஆடுகளைத்தான், சிங்கங்களை அல்ல. யார்? புரட்சி அம்பேத்கர். அவருடைய தொடர்ச்சியாக இருக்கிற எங்கள் தலைவர் முதல் சொன்ன வாசம் என்ன தெரியுமில்ல? இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைகள்னார். யார்? எங்கள் தலைவர். யாரை தொடர்ந்து? புரட்சி அம்பேத்கர் தொடர்ந்து. அப்போ அவருடைய கருத்து இன்றைக்கி பட்டி தொட்டி மட்டும் இல்லாமல் திரைப்படத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய ஆளுமை சக்தி. சும்மா குறைத்தெல்லாம் மதிப்பிட முடியாது. இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகமான சம்பளம் வாங்குறவர், டேக்ஸ் பே பண்ணுறவர் அவர் தான். இன்றைக்கி அவர் ரஜினி அந்த அளவுக்கு வயது முதிர்ந்தவர் அல்ல, இளமையானவர். இன்னும் நினச்சாருன்னா 20 படம் நடிக்கலாம். இந்த காலகட்டத்தில் அவர் அந்த புத்தகத்தை வெளியிடுவது என்பது அது எல்லா மக்களுக்கும் செல்லும்ல. நான் கூட அந்த நிகழ்வை பார்த்தேன், இது யாருக்கும் தெரியாது சொல்ல விரும்புகிறேன். அது 2-3 நண்பர்கள், என் நண்பர்கள் உட்காந்துருந்தாங்க. அதெல்லாம் ஒருத்தர் கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர். இன்னும் சொல்லப்போனால் அவர் அந்த சாதி சார்ந்த சில அமைப்புகளோடு இருந்தார் ஒரு காலகட்டத்தில். அவர் கைதட்டுறார் அம்பேத்கரின் பேரை சொல்லும்போது. அப்போ இது ஜனநாயகப்படுத்தப்படுதில்ல. அந்த வகையில் பாராட்டுக்கள், வெற்றிகள் உண்மையாக நடந்திருக்குது. அந்த நிகழ்வு நல்ல விஷயம் தானே. அதுக்கு எதுக்கு நீங்கள் பாட்டுக்கு எதாவது குழப்பமான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? நல்ல விஷயமா? இல்லை, என்ன நிகழ்வு நல்ல விஷயம். என்னங்க அம்பேத்கர்ன்றது சரி விடுங்க. அம்பேத்கர் அந்த நிகழ்வுல கலந்து கொண்டது யாரு? நீங்க அதெல்லாம் விட்டுருவீங்க. எவ்வளவு பெரிய போராளிங்க அம்பேத்கருடைய நேரடியான அவருடைய பேரன், கொள்ளு பேரன் கூட சொல்லலாம். அவர் நேரடியாக அவர் என்ன சாதாரண, அவர் என்ன சாதாரண நினைச்சீங்களா? போராளிங்க. அவர் சிறைச்சாலையில் இருந்தார். அவரை எப்பவுமே சுட்டுக் கொள்ளுவாங்க, கௌரி லங்கேஷை போல. அது மாதிரி இவருக்கு பிரச்சனை இருக்குங்க. இப்போ கூட அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இப்போ கூட அவர் ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்கிறாரு. அவர் என்ன குற்றம் செய்தாருன்னு இன்னும் தாக்கலே பண்ணலை, எஃப்ஐஆரே போடலை. ஆனால் உள்ளே போட்டிருந்தாங்கல்ல. அதெல்லாம் ஐயா பேசின இன்னொருத்தர் நீதியரசர். என்னங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் வேங்கவையிலிருந்து அங்கே இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மேடை ஏறுறாங்க. இன்னொரு தம்பி அங்கே திருநெல்வேலி சைட்லேருந்து அவர் சின்னத்துறை. இதெல்லாம் நீங்கள் சாதாரண எவ்வளோ முக்கியமான நிகழ்வு, அருமையான நிகழ்வு, ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஏன் புறக்கணிச்சிட்டீங்க உங்கள் கட்சி? அதாவது எங்கள் தலைவர் புறக்கணித்திருக்கலாம், அதான் ஏன் புறக்கணித்திருக்கலாம். அவ்வளவு முக்கியமான நிகழ்வு சார். ஆனந்த் டெல்டும்டே சாதாரணமான ஆளா? எப்படிப்பட்ட போராளி? இப்போ ஜாமீனில் வந்திருக்காரு, எஃப்ஐஆர் கூட தாக்கல் பண்ணலை. அவ்வளோ கௌரி லங்கேஷ் மாதிரியான அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவ்வளோ பெரிய ஜனநாயக சக்தி. நீதியரசர் சந்துரு எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ முக்கியமான ஜனநாயகப்படுத்துதல் நடக்குது. அம்பேத்கரை பற்றின புத்தகங்கள் அவ்வளோ பேர் கட்டுரை எழுதியிருக்காங்க, தானும் கூட கட்டுரை எழுதியிருக்கோம். ஆனால் போகலையே. இது இப்போ கேட்டீங்களே கேள்வி, அதுக்கு எங்கள் தலைவரே விளக்கம் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் திருப்பி நீங்கள் கேட்குறீங்க, நான் விளக்கம் கொடுப்பதற்கு நான் பொறுப்பு இருக்கு. அதாவது நாங்கள் ஒரு கூட்டணியில் இயங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ தனியாக விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற மாதிரி ஒரு திமுக அதிமுக மாதிரி வலிமையான அமைப்புடா, இவங்க தானே தலைமையில் தானே கூட்டணி இருக்குன்னா நீங்கள் சொல்கிற கருத்தை நம்ம ஏற்றுக்கணும். யதார்த்தத்தை சொல்கிறேன், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது அவர் விஜய் பிஜேபியை மட்டும் எதுக்கலை, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுக்குறாரு, அவர் டயலாக்லாம் பேசுகிறாரு. அப்போ அந்த அவையில் நம்ம போய் இருந்தோம்னா, நான் நேரடியாக சொன்னேன், இருந்தோம். இது எங்கள் தலைவர் எடுத்த முடிவு தான். இருந்தோம்னா இப்போ நேற்று அவங்க பேசினதில் இதை விடுங்க. புரட்சி அம்பேத்கருடைய நிகழ்வு பாராட்டுக்குரியது, புத்தகம் பாராட்டுக்குரியது, மாபெரும் போராளிகள் கலந்து கொண்டார்கள், அதை விடுங்க. அதே நேரத்தில் அவங்க திமுகவை எதிர்த்து தான் அதிகமாக பேசப்பட்டது. அப்போ எங்கள் தலைவர் அந்த அவையில் இருப்பது நாகரிகம் இல்லைல்ல. அப்போ எங்கள் தலைவர் எவ்வளோ ஒரு முன்னுணர்ந்து இது நம்ம போனால் சரியாக இருக்காது, நம்ம போனோம்னா அவங்களுக்கு கூட்டணிக்கு பயந்து விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றில் பயந்தோம் என்று நீங்க அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க தயவு செய்து. 2001 எங்கள் தலைவர் உதயசூரிய சின்னத்தில் நின்று போட்டியிட்டார் மங்களூர் தொகுதியில்.
எங்கள் தலைவருக்கும் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் ஒரு சின்ன முரண் வரும்போது என்ன பண்ணாரு? இந்தாங்க உங்க பதவி. தூக்கி போட்டாரா போடலையா? சொல்லுங்க. 2003 இல்ல சொல்லுங்க, யாராவது ஒரு ஆளாவது இந்திய அரசியல்ல ஒரு எம்எல்ஏ பதவியை தூக்கி எறிவாங்களா? அதுல ஒரே ஒரு ஆள் இருந்தாரு, புரட்சியாளர் அம்பேத்கர் அமைச்சர் பதவி தூக்கி எறிந்தாரு. அப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர் அம்பேத்கரை பத்தின ஒரு புத்தக வெளியீட்டுக்கு போக முடியலையே. கேட்டா கூட்டணி நெருக்கடின்றீங்களே, வந்திருந்தவர் யாரா இருந்தா என்ன? நெருக்கடி என்ற அந்த இடத்தை ஜனநாயகப்படுத்த அந்த இடத்தை ஜனநாயகப்படுத்தலாம்ல. ஜனநாயக பற்றுட்டு இருக்கிற அந்த இடத்தை இன்னும் கூர்மைப்படுத்தி இருக்கலாம்ல. ஏன் தவிர்த்தோம்? அதாவது உங்க கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தானே வெளியிடுறாரு, உங்க கட்சி தலைவரே அதுல அந்த புத்தகத்துல எழுதி இருக்காருல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? தலைவருடைய அந்த இது படிச்சீங்களா? 6 பக்கம் 7 பக்கம் எழுதியிருந்தார்ல. ரொம்ப முக்கியமானது. கல்லு மரத்துக்கு பக்கத்துல, கல்லுக்கடைக்கு பக்கத்துல உட்காந்து நீங்க பாலை குடிச்சிங்கனாலும் என்ன வரும்? டே போடுறான் அவன் கல் அடிக்கிறான் அப்படி தானே கிராமங்களில் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த நிகழ்வு நல்ல நிகழ்வு, சிறப்பான நிகழ்வு இருந்தாலும் நம்ம அங்கே போய் கலந்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? இவங்க பாடுறா திமுகவுக்கு எதிர்ப்பாக திமுகவும் விஜயும் சேர்ந்து விட்டார்கள், விஜயும் விடுதலை சிறுத்தையும் சேர்ந்துட்டாங்க அவருக்கு, அவங்க திமுக எதிர்ப்பாக களமாட தேவையில்லாத ஒரு சிக்கலை உருவாக்க. அப்படின்னா நம்ம ஏன் சிராக் பாஸ்வானை போய் சந்திக்கிறோம், பூங்கொத்து கொடுக்குறோம்? ஒரு சட்ட பிரச்சனை வரும் பொழுது, ஒரு இடஒதுக்கீட்டு பிரச்சனை வரும்போது சேர்ந்து நிற்ப வாங்கன்னு சொல்லணும். பாஜக அணி, பாஜக கூட்டணியில் இருக்கிற மத்திய அமைச்சர் ஏன் மாயாவதியை போய் பார்க்கணும்? ஏன் மற்ற ராம்தாஸ் அத்வாலேவை பார்க்கணும்? உங்களுக்கு அங்கே என்ன தேவை ஏற்பட்டது? அங்கே பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்கள கூட உங்களால் சந்திச்சிட முடியும். ஆனால் ஒரு எந்த கூட்டணி இல்லாத ஒரு தனிநபர் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், அவர் மேடை ஏறுறார், நம்ம கூட போய் நின்னோம்னா கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படும்னா லாஜிக்கே இல்லை சார். இதில் தான் லாஜிக் இருக்குது. இப்போ நீ கேட்டு நான் பயிற்சி, இப்போ நீ கேட்கும்போது கிராஸ் பண்ண பார்த்தீங்களா? ஏன்னா முக்கியமான கேள்வி கேட்ட கேள்வி. அதாவது ராம்தாஸ் அத்வாலே கூப்பிட்டு நிகழ்ச்சியை நடத்தினான், நிகழ்ச்சியை நடத்தினான். அவர் யாரு? பிஜேபி கவர்மெண்ட்ல ஒரு மினிஸ்டர். அது மாதிரி பஸ்வான், அவருடைய பையன் இஸ்ராக் பஸ்வானா, அவர் இப்போ இருக்கிறாரு. இவங்களை சந்திச்சது எல்லாமே அவங்க அதிகாரத்தோடு இருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தின் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஏழை தாளைக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்றத ஒரு எம்பின்ற முறையில போய் சந்திக்கிறாரு. நாளைக்கு விஜய் முதல்வராக ஆனால் சந்திப்போம். இதுல என்ன சந்திக்கல, என்ன பிரச்சனை இருக்கு? ஒருவேளை அதாவது அதிகாரம் என்பது எங்களுக்கு வேண்டாங்க, எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் மக்களுக்கு வேணும்ல. அந்த அர்த்தத்துல தான் நாங்க போய் அவங்க எல்லாம் பார்த்தோம். நீங்க அதோடும் இதோடு நீங்க முடிச்சு போட இல்ல சார். கூட்டணிக்கு பிரச்சனை வருமோ? கல்லு கடை தானே அதுவும். ஆமாங்க, அங்க போய் நின்று பால் குடிச்சீங்கனாலும் கேட்பாங்க இல்ல. அதாவது அந்த பால் பிரச்சனை இல்லையா? நீ சொல்லி அந்த வர்ற கூட்டணிக்கு பிரச்சனை வரக்கூடாது. கூட்டணி ஏன் பிரச்சனை வரணும்? இந்த கூட்டணி உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகள், இந்த கூட்டணி உருவாக்கியது எழுச்சி தமிழர். அப்ப அப்படிப்பட்ட இந்த கூட்டணிக்கு ஒரு சிக்கல் வருவது என்றால் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு, அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கின்றன. திமுகவோட நல்ல புரிதல் தானே இருக்கு. ஏன் சூப்பரா இருக்கு? சூப்பரா இருக்குல்ல. இப்ப வந்து கூட்டணியை உருவாக்குனது நீங்க தான், அவங்களுக்கும் தெரியும்ல. எல்லாம் சேர்ந்து தான் உருவாக்குனீங்க. அந்த கூட்டணியோட அருமை பெருமை தேவை எல்லாமே 2 பேர்த்துக்கும் தெரியும்ல. இப்ப திமுக தலைவர் கலைஞருக்கு ஒரு நாணய வெளியீட்டுக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டா அதில் ஒரு இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல பக்குவமா. ஓகே, இது மத்திய அமைச்சர் அந்த டைம்ல கூட்டணியில் இருந்தாங்க, ஒரு பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் ஒரு காலத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர் வந்து யாருக்கு? ஜனாதிபதிக்கு மனு கொடுத்தவர். எங்களுக்கு அந்த வரலாறுலாம் தெரியும். அந்த வரலாறு அப்படிப்பட்டவர் வந்து வெளியிட்டாலும் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ல. அதே மாதிரி நம்மளை எதிர்க்கிற ஒருத்தரை வந்து திரும்ப ஒரே மேடையில் நின்னாலும் அது ஒரு தேவைக்காக, அம்பேத்கருக்காக தான் நிற்கிறாங்க அப்படின்னு அவங்களும் தானே எடுத்துக்குவாங்க. சொல்லுங்களேன், ஆளுநர்களுக்கு நாங்களாம் டீ காப்பி அவங்க போனாங்கல்ல, நீங்க புறக்கணிச்ச ஒரு நிகழ்வுக்கு, திமுக புறக்கணிச்ச ஒரு நிகழ்வுக்கே போய் நிற்கிறாங்கல்ல. போன வருஷம் போகல, இந்த வருஷம் போறாங்கல்ல. அதெல்லாம் ஒரு தேவை இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி, பக்குவமா எடுத்துக்கிற மாதிரி ஏன் திமுக எடுத்துக்காதா என்ன? ஏன் நம்ம முன்கூட்டியே பதறி நாங்கள் போகிறது இல்லைன்னு சொல்லி, இது இந்த நிகழ்ச்சியில் ஒரு சதி இருக்குன்னு சொல்லி, அல்லது போனால் இப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்லி 6-7 பக்கத்துக்கு அறிக்கை விட்டு போகாமல் இருந்து, நல்ல நிகழ்வு தானே நீங்கள் சொல்கிறதுன்னு படி பார்த்தா. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நீங்களே நினைக்கிறீங்க? அதாவது இந்தியாவிலேயே ஜனநாயகத்திற்காக மாநாடு நடத்தியது விடுதலை சிறுத்தைகள். ஜனநாயகத்திற்காக அதேமாதிரி சனாதனத்தை வேற இருக்க வேண்டும் என்று மாநாடு நடத்தினது விடுதலை சிறுத்தைகள். எங்களுக்கு வந்து இந்தியாவில் சனாதனத்துடைய அந்த கோட்பாடுகளை நேருக்கு நேரம் எதிர்த்துக்கிட்டு இருக்க, இன்னும் நல்ல அழகான சொல்லி ஆர்எஸ்எஸ்ஸை நேருக்கு நேரம் இந்தியாவில் எதிர்க்கிற ஒரே அமைப்பு விடுதலை சிறுத்தைகள். அதில் வந்து ஒரு கேடயமாக நாங்கள் திமுகவை நம்புகிறோம். அதனால் வந்து எங்கள் கூட்டணிக்குள்ளே எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்னு எங்கள் மூலமாக வரக்கூடாதுன்ற தெளிவாக இருக்கிறார்.
அதனால வந்து அவங்ககிட்ட போய் நீங்க கேளுங்க. இப்ப ஏங்க நீங்க வந்து அவரை கூட்டியாந்தீங்க, அவங்க பிரச்சனைன்னே சொல்லலையே. இல்ல நான் சொல்றேன் எங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க தான் முன்கூட்டியே ஒருவேளை பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறீங்க. ஏன் பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கவே இல்லை. அவங்க பக்குவமா எடுத்துப்பாங்கன்னு நீங்க சொல்லலாம். நான் இந்த விஷயத்துக்கே வரல, நான் அந்த விஷயத்துக்கு வர்றேன். அவங்க வந்து ராஜ்நாத் சிங்கை வச்சு நடத்துறாங்க பாத்தீங்களா, அவங்க ஏன் கூட்டி அது நடத்துனாங்கன்றத கேள்வியை நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்க சொல்லிட்டாங்க. அதே சொல்லிட்டாங்க சார். நம்பர் 2 சார், பிரைம் மினிஸ்டர் வெளிநாடு போனா இந்தியாவோட பிரதமர் ராஜ்நாத் சிங் தான் நம்பர் 2. அப்ப ஒரு நாணயத்தை முக்கியமான ஒரு நபரை வச்சு வெளியிடுறாங்க. அப்ப ஒரு அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கல்ல, அதை ஏத்துக்கிறீங்க. அதான் சார் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியோட அந்த நாணயத்தை வெளியிடுறதுக்கு அவர் தேவை. இப்படியெல்லாம் தேவையெல்லாம் இல்லையே சார். தமிழ்நாடு அரசு அப்படி இல்ல. போன ஆட்சியில பிரதமரே வந்திருக்கணும். எடப்பாடி பழனிசாமி பிரதமரே வந்திருக்கணும்ங்க. பிரதமர் வரல. அவருக்கு என்ன வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டாரு நினைக்கிறேன். கூட்டணியில இருந்த எடப்பாடி பழனிசாமியே கூப்பிடல. ஐயா வந்து அங்க போய் என்ன பண்ணாரு பேச முடியாது. கூட்டணியில இருக்கும்போதே இங்க வாங்க, நம்ம பாயிண்ட்க்கு வாங்க. இப்ப அது அவங்க பிரச்சனை, ரைட்டா? எங்க பிரச்சனை எப்படின்னா, முதல்ல வந்து கட்சியின் நலன் முக்கியம். கட்சி நலனுக்கு அடுத்தபடியாக கூட்டணி நலன் முக்கியம். கூட்டணி நலனுக்கு அடுத்து எல்லாத்தையும் விட மக்கள் நலன் முக்கியம். அப்ப மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சிக்கல் வரப்போகுது. அந்த மேடையில் நீங்க பாத்தீங்களா, அந்த மேடையில் முழுக்க என்ன பேசினாங்க? அம்பேத்கருடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் கூட, அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருந்தாலும் கூட, ஏறக்கூடிய ஒரு அரசியல் மேடையாக, அதுவும் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு மேடையாக அது பிஜேபி எதிர்க்கிறாங்க, அது பாராட்டுறோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு மேடையில் கூட்டணியில் இருக்கிற நாங்கள் கலந்து கொள்வது, அதுவும் எங்கள் தலைவர் கலந்து கொள்வது சரியில்லை அப்படின்றத எங்கள் தலைவர் உணர்கிறார். நீங்க சொன்ன மாதிரி அந்த நெருக்கடியா இந்த நெருக்கடியா, அவங்க சொன்னாங்களா இவங்க சொன்னாங்க, எங்களுக்கு யாரும் வகுப்படுத்த தேவையில்லை, எங்களுக்கு யாரும் பிரஷர் கொடுக்க முடியாது, எங்களை எல்லாம் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் எங்க தடை போட்டோம்னா அங்க நாங்கள் மீறுவோம். அதான் பழைய வரலாறு. மேலாவளவுக்கு போகக்கூடாது எங்கள் தலைவர் சொன்னாங்க. எங்கள் தலைவர் போனார். கடலூருக்குள்ளே உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவருக்கு சட்டம் போட்டிருந்தாங்க. எங்கள் தலைவர் உள்ளே நுழைஞ்சார். அதுவும் அதே நேரத்தில் ஒரு காலத்தில் புலிகளுக்கு அந்த பிரச்சனை இருந்து அங்கே போயிட்டு வந்தால் பொட்டா தட்டா கட்டான்னு போட்டுக்கிருந்தாங்க. அப்போ கூட கருத்துரிமை மாநாடு நடத்திய விடுதலை சிறுத்தைகள். இன்னும் சொல்லப்போனால் ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது நான் கூட்டத்தில் நேரடியாக போய் பார்த்த எங்கள் தலைவர். அது மட்டுமல்ல, அந்த ஈழ பிரச்சனை நடக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டம் இருந்தாலும் கூட நாங்கள் போய் உண்ணாவிரதம் இருந்தோம்ல. தமிழ்நாட்டு அரசியலையே கண்டதும் சுட வேண்டும், கலகக்காரர்களை சுட வேண்டும் என்று இப்போதைக்கு நிகழ்காலத்தில் சுதந்திர இந்தியாவில் முதலில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயாவுடைய தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த காலத்தில் சட்டம் போட்டது. வரலாறு இருக்கா? பல பேர் குண்டாசுல போனா எங்களை அது மாதிரி பேசுறாங்க நிறைய பேர். அதுக்காக சொல்றேன், நாங்க யாரை பார்த்து பயப்பட மாட்டோங்க. எங்களுக்கு ஜனநாயகம் இருக்குது. எப்பயா முன்னாடி அப்படி இருந்தீங்க சொல்ற வரலாறுல புரிஞ்சுக்க முடியுது. எப்பனாலும் சிறுத்தவன் புரியுதா? அதனால் நீ அந்த குழப்பம் வர தேவையில்லை. நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம். விடுதலை சிறுத்தை மைய புள்ளியே அதானே, அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடிதானே. விஜயே சொல்றாருல்ல சார், என்ன சொல்றாரு? திருமாக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாருல. தம்பி புரிஞ்சுட்டாரு. ரைட்டு தான் விடுங்க. புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்ல, அவர் அவருடைய மனநிலைக்கு அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரிங்களா? அவர் வந்து ஒண்ணு திமுக சொல்லாட நீங்க நல்லா பாருங்க. உண்மையிலே பாராட்டு அந்த இடத்துல. கூட்டணிக்குள்ள எதுவும் அவருக்கு அண்ணனுக்கு பிரஷர் இருக்குமோ அப்படின்னு அவர் கருத்தை சொல்றாரு. நாங்க சொல்றோம் எங்களுக்கு பிரஷர் இல்ல, எங்களுக்கு பிரஷர் கொடுக்குறதுன்னு யாரும் பறக்கல. எங்களுக்கு பிரஷர் கொடுப்பதற்கு இன்னும் யாரும் பறக்கல. என்ன சொல்றீங்க? மனசு பூரா இங்கதான் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில தான் அண்ணன் திருமாவோட மனசு பூரா இங்கதான் இருக்குன்றாரு. அதாவது எங்க தலைவர் சொன்னார்ல, எங்கள் தலைவர் சொன்ன அந்த பேட்டியை பார்க்கலையா? எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? அவருக்கு பூரா மனசு விஜய்க்கு வந்து அண்ணன் எங்கே இருக்காருன்னு அன்றையில் இருக்குது. ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற 6 கோடி தமிழர்கள் 7 கோடி 8 கோடி ஆயிடுச்சு. அனைவருடைய மனதிலும் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்காரு தலைவர். அப்போ விஜய் மனசில் இருக்குது, கரெக்டு தானே? அதனால் நீங்கள் அப்படித்தான் பார்க்கணுமே தவிர இது வந்து அதாவது இங்கே பாருங்க தோழர், ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அத்பாக்கும் இதாக்கணும் பயங்கர பில்டப் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை. புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுறாங்க, சிறப்பு. நாங்க போனா உங்களால போக முடியாத அளவுக்கு சூழல் அமைஞ்சு போச்சு. எங்களுக்கு ஒரு சூழ்நிலையும் இல்லை. அதைத்தானே தெளிவா தானே சொல்றோம். நானும் மறைச்சுக்கிறதா பேசினேன். ரைட் சார். அப்புறம் இன்னொன்னு, 26 தேர்தல், அதுல 200 இருமாப்போட பேசிட்டு இருக்காங்க. யார் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அப்படியெல்லாம் அந்த வலுவான கூட்டணி எல்லாம் இருக்காதுன்றாரு. அது அவருடைய ஆசைங்க, அவருடைய கனவுங்க. சரி, அவரு தான் சொல்றாரு. உங்க துணை பொதுச் செயலாளர், அதாவது துணை பொதுச் செயலாளர் அன்பு தம்பி யாரு, ஆதவ் அர்ஜுன், அவருக்கு கருத்தை சொல்றாருங்க. என்ன சார் அந்த கருத்து? கூட்டணிக்காக போகவே முடியாத ஒரு மேடையில
அதாவது கூட்டணிக்கு எதிரான ஒரு எவ்வளவு பெரிய ஜனநாயகம் என் கட்சி, எவ்வளவு பெரிய ஜனநாயகம். தலைவர் போகாம இருந்தாலும் கூட அன்பு தம்பி போப்பா இல்லங்க. இது வரைக்கும் வெளியில் வராத ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். எங்கள் தலைவரிடம் அவர் கேட்டிருக்கிறாரு, அண்ணே நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா நான் போகலன்னு என்று நேரடியாக. அண்ணன் நீ ஒரு வார்த்தை நீ போகாத வேணாம்ப்பா அப்படின்னா நான் போகலன்னு. எங்க கம்பெனில மேனேஜர் இருக்கிறாங்க, நாங்க அவங்கள கூட அனுப்பிடுவோம். ஆனா எங்க தலைவர் எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி, என்ன சொன்னாரு, போப்பா நடத்திக்கப்ப, நீ தானப்பா அது வந்து ஆரம்பத்தில் புள்ளி வச்சதே நீ தானே ஆரம்பத்தில் வந்து எல்லாருக்குமான அம்பேத்கரை கொண்டு போகணும்னு இவர் தாங்க முக்கிய காரணமே. ஆனந்த வீடு போய் சொல்றாங்க இந்த கருத்தை. இன்னமும் சொல்ல போனா இது உருவாக வேண்டும் என்று முதல் புள்ளியை வைத்ததே எழுச்சி தமிழர் தான். இன்னைக்கு அந்த புள்ளி வந்து கோலமாக மாறி இருக்குது என்றால் விடுதலை சிறுத்தையில் கிடைத்த வெற்றி நீ வந்து குறைத்து மதிப்பிட வேண்டாம். திருமாவோட அனுமதியோட தான் ஆதவ அர்ஜுன் அந்த நிகழ்வுல எங்கள் தலைவர் மட்டும் சொல்லி இருந்தால் அன்பு தம்பி நீ போக வேண்டாம்னா போயிருக்க மாட்டார். ஆனால் சொல்கின்ற அளவுக்கு எங்கள் தலைவர் ஒரு சர்வாதிகாரி அல்ல, அவர் ஜனநாயகத்தின் மறு உருவம். அப்படி ஒரு ஜனநாயகவாதியை நோட்டீஸ் அனுப்புவோம்னு சொல்றது யாருக்கு? ஆதவ அர்ஜுனுக்கு. ஏங்க இப்ப நான் வந்து கட்சியுடைய இளைஞரணி செயலாளருங்க, அவரு வந்து துணை பொதுச் செயலாளருங்க, இன்னும் நிறைய தம்பிகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஜனநாயகத்தில் உங்க கருத்துக்களை சொல்றதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அதே நேரத்தில் கூட்டணியில ஒரு குழப்பம் வருவதை போல அவர் கருத்து சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பரவலாக சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. அப்ப ஏன் தம்பி நீ அப்படி பேசல அப்படின்றத நிச்சயமாக கேட்போம்ல. அந்த பேச்சை நான் பார்த்தேன், எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு திருமா சொன்னாங்க. ஆமா, திருமாவுக்கே உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்தை தான் துணை பொதுச் செயலாளர். அதுதான் வெல்லும் ஜனநாயகம் என்ற ஜனநாயகத்தின் பேரில் மாநாடு நடத்திய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். எங்கள் கட்சியில் ஜனநாயகத்துல நோட்டீஸ். ஆமாங்க, அதுவும் ஜனநாயகம் தானே. அப்படிலாம் நீக்கட மாட்டான். எதுக்கு நீக்கிறான் நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு நீக்கிறான், எதுக்கு நீக்கணும் சொல்லுங்க. என்ன அவரு இந்த மக்களுக்கு எதிர்ப்பா செய்து விட்டாரா இல்ல வேற வந்து கட்சிக்கு எதிர்ப்பா செயல்பட்டு விட்டாரா? மன்னராட்சி முடிவு கொண்டு வருன்றாரு. அது வந்து இங்க பாருங்க, அது தம்பி நான் சொல்றேன், அது மற்றதெல்லாம் சிறப்பு தான். இந்த என்னப்பா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு புரட்சி அம்பேத்கருடைய அந்த புத்தக வெளியீட்டிலே சொல்றீங்க, அம்பேத்கருடைய சட்டத்தின் பிரகாரம் இன்னைக்கு மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து நம்ம நான் நகைச்சுவை சொல்லி தப்பா எடுக்காதீங்க. நீங்க மன்னராட்சிக்கு சொல்றது என்னன்றது என்ன புரியாம ஒன்றும் இல்லை. கரெக்டா என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு நான் சொல்லியிருந்தோம். என்ன பொறுத்த வரைக்கும் மக்களாட்சி நடக்குது. இவங்க ஏன் மன்னராட்சி சொன்னாலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆட்சி நடக்குது. அதுக்கு வாரிசா வந்து அடுத்தடுத்த தலைமை பதவி என்னங்க செய்யறது? இப்ப ஐயா இருந்தாரு, யாரு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். பாவம் அவருக்கு குழந்தை இல்லை, சரிங்களா? ஆனால் அவனுடைய வாரிசு மாதிரி அம்மையார் செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஒன்றும் சும்மா அது இல்லை, அந்த வாரிசு தொடர்ச்சியாக அவங்க இருந்தாங்க. அதுக்கடுத்து வாரிசு இல்லை. இப்போ யாராச்சும் வாரிசு இருந்து திறமை இருந்து அறிவு இருந்தால் வரப்போகிறாங்க. நான் இன்னொரு கருத்துன்னு சொல்லிடுறேன், நிறைய பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. அதாவது குடும்ப அரசியல் நல்லதா கெட்டதா என்பதை விட, அது சரியா தப்பா என்பதை விட, இப்போ குடும்ப அரசியலை உண்மையிலே பார்த்தா இவருக்கு சீனியர் யார்? தளபதி ஸ்டாலினுக்கே சீனியர் யார்? அண்ணன் மதுரையில் உட்காந்துருக்கிறார்ல அழகிரி அண்ணன், அவர் தானே வந்திருக்கணும். அவர் வர முடியலையே. ஏன் வர முடியலை? அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ அரசியல் நோக்கம் இல்லாமல், அந்த அரசியல் புரிதல் இல்லாமல், மக்கள் சக்தி இல்லாமல் ஒரு மன்னன் ஜெயிக்க முடியாதுல்ல. மக்கள் ஓட்டு போட்டதாங்க மண்ணே இந்த நிகழ்காலத்தில். இப்போ எப்படி ஜெயிச்சாங்க? இன்னைக்கு அவங்க எத்தனை சீட்டு? 150க்கு மேலே சீட்டு ஜெயிச்சிருக்காங்க கூட்டணியோடு சேர்ந்து. கரெக்ட் தானே? அப்போ இவ்வளோ மெஜாரிட்டியாக வந்திருக்கிறாருன்னா யார் மன்னர்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லை அங்கிருந்து மோடி மக்கள் தானேங்க. அப்போ மக்கள் தப்பா இருந்த நிராகரிக்க போறாங்க, சரியா இருந்தா ஓட்டு போட்டுருக்காங்க. இதுக்கு தான் நாங்கள் விளக்கம் கேட்க போறோம், வேற எதுக்கும் இல்லை. ஏன் தம்பி அப்படி சொன்னேன், உனக்கு தெரியாம போச்சப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவர் விளக்கம் கொடுப்பார். அண்ணே நான் இந்த ரீதியா சொன்னேன், இல்லையுமே சொல்ல மாட்டேன், இல்லை சொல்லிடுறது தப்பா இருந்தா என்னை மன்னிச்சுக்குங்க, இனிமே பேச மாட்டேன், முடிஞ்சு போச்சுல, கதை முடிஞ்சு போச்சுல. இதுக்காக போய் கட்சியில வந்து விளக்குறாங்க, அப்படிராக்கு இப்படிராக்குன்னு. என்னங்க இது பேச்சு? அப்புறம் ஜனநாயக மாநாடு நடத்துறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? கேட்பான்ல உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்து கேட்பேன், என்னங்க ஜனநாயக மாநாடு நடத்திட்டு கூட்டணி எதிர்த்து பேசினார் அப்படின்னு, நீ கட்சி விட்டு தூக்குவேன்னு கேட்கிற. அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? சமூக வலைதளத்துல சார் இன்னொரு வாதம், ஆதவ அர்ஜுன் பேசுனதுல என்ன தப்பு? அவர் வந்து விசிகாக்காக தானே பேசுறாரு, திருமாக்காக தானே பேசுறாரு. அப்படி விசிகாக்குள்ளேயே 2 அணியா இருக்கு. ஒரு அணி வந்து திமுக ஆதரவு அணியாகவும், இன்னொரு அணி வந்து ஆதவ அர்ஜுன் ஆதரவு அணியாகவும். விடுதலை சிறுத்தைகள் என்றும் ஒரே அணி, எழுச்சி தமிழருக்கு கீழே இயங்குற அணி. புரட்சியார் அம்பேத்கர் தொடர்ச்சியாக தான் பார்க்குறோம் நாங்கள் அவரை. இங்கெல்லாம் அணி இருக்கிறது உங்களை ஆசை, அப்படி நீ கற்பனையில் பேசலாம். அப்பெல்லாம் எந்த அணி இங்கே இருக்குல்ல. ஏன்னா அந்த அணின்னு ஒன்று திரும்பி பாருங்க, இதான் அந்த அணி, அந்த ராமர் பாலம் கட்டுறதுக்கு அணி. அது மாதிரி அணிலா இருக்கலாமே தவிர விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரே அணிதான். நீங்கள் வேணும்னா அந்த அணில் கூட ராமர் கோவில் கட்டுறதுக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி சில பேர் வந்து எங்கிட்டாவது கூட்டணி உடப்பம்டா இல்லை ஏதாவது பிரச்சனை உருவாக்கும்னு வேலை பார்க்கலாம். ஆனால் எங்கள் தலைவர் என்னைக்கு நிதானமாக மக்கள் நலன் சார் 26 முடிவு கட்டுவோம், வேற வியூகங்கள் அமையும்ன்றது
அது அவங்க ஆசை பிரதர். ஜனநாயகத்தில் நம்ம தப்பாக சொல்ல முடியாது. ஜனநாயகத்தில் நாங்கள் விரும்புகிறாங்க, நாங்கள் ஜெயிச்சுருவோம்டா, இல்லை எங்கள் எழுச்சி தமிழ் நாங்கள் அடுத்து கூட முதல்வர் ஆக்குவோம்டா அப்படின்னு அப்புறம் திட்டம் போல. அது தப்பா நான் கேட்குறேன். இப்போ ஒரு பேச்சு வரும், ஒரு கற்பனை தான், நீ தப்பாக எடுக்க வேணாம். வர்ற 2026 எழுச்சி தமிழரை முதல்வர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி பல பேர் முயற்சி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது தவறா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். கூட்டணி இருக்குது, கூட்டணிக்கு எதிரானது இல்லை அது. இல்லை அது தவறான்னு கேட்குறேன். ஆமாம் தவறு. ஏன்னா நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கீங்க. அதாவது நாங்கள் சிஎம்மா ஸ்டாலினை மீண்டும் ஆக்குவோன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இல்லை அதே கூட்டணியில் வேறு சிலர் செல்வ பெருந்தகை ஆக்குவோன்னு, இன்னும் சிலர் வந்து திருமாவாக்குவோன்னு, இன்னும் சிலர் வைகோ ஆக்குவோன்னு வேலை செஞ்சாங்கன்னா அப்போ அந்த கூட்டணியில் 4 பேர் 4 திசைக்கு போனாங்கன்னா அது தப்பு. அரசியல் வரலாற்றில் என்ன நடக்க போகுது அப்படின்னு கணித்தவர்கள் யாருமே இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும், நாளாண்டைக்கு என்ன நடக்கும் கணிச்சிருந்தோம்னா அரசியல்லாம் சில பேர் தொடர்ந்து எப்பயுமே அவங்க தான் முதல்வராக இருப்பாங்க, பிரதமராக இருப்பாங்க. ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் தான். இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து எங்கள் தலைவரை வந்து மதுரைக்குள்ளே மட்டும் தெரிந்தவர் இன்றைக்கி தமிழ்நாடு மட்டுமில்லை உலகம் பூரா தெரிகிறாரு. நேர்மையான ஆள்ன்றது எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார். ஒரு ஆள் கூட அவர் தவறாக இது வரைக்கும் யாரும் பேசுனதில்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வருங்காலத்தில் 2026 ஏங்க இப்படி எல்லா பேரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு துணை முதல்வரை கொடுத்துரும் அப்படின்னு எங்கள் அன்பு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு பண்ணி நம்ம கூட்டணியிலேயே இவருக்கு வந்து துணை முதல்வர் கொடுத்தாருன்னு என்ன பண்ணுவீங்க? நீங்க வேணான்றீங்களா? நான் வேணாம்னு சொல்ல மாட்டோம்ல. அப்போ அதை நோக்கி ஒருத்தன் கனவு காணக்கூடாதா, ஒருத்தன் பேசக்கூடாதா? இப்போ இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையில் கனவு நனவாக அப்படி தானே எங்களுடைய லோகோவே. அதில் நாங்கள் என்ன சொல்கிறோம், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையை ஒரு நாள் கொடியேற்றுவோம். அந்த கொடி நாங்கள் ஏற்றக்கூடாதா? ஏற்றுறது தப்பா? அந்த கொடியை ஏற்றுவதற்காக இவர் முயற்சிக்கலாம். ஆனால் அன்பு தம்பி அவர்களே, எதை எப்போ பேசணும், எப்படி பேசணும், எந்த புரிதலோடு பேசணுன்றது ரொம்ப முக்கியம். ஆமாம், அவருக்கு தான் அன்பு தம்பி தானே, அவருக்கு சொல்லித்தான் ஆகணும். அது ரொம்ப ஒரு முக்கியமானதில்லை. இப்போ நீங்கள் செய்கிறது வந்து சிறப்பு. அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிட்டது பாராட்டுக்குரியது. இன்னைக்கு உலகமே பாராட்டுது. நம்ம சொல்லப்போனால் அந்த நிகழ்வில் வந்து விஜயை விட இன்னைக்கு வந்து பேசும் பொருளாக இருப்பது ஆதவ் அர்ஜுன் தான். அதை ஒன்றும் மறுக்க முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆதவ் அர்ஜுனை பேசுகிறா இருந்தால் அது தலைவரை பேசுகிற மாதிரி தான், அது தலைவர் கிடைத்த வெற்றி தான். ஆனாலும் கூட தலைவர் நம்மளை அரசியல்படுத்தி இருக்கிறார், ஜனநாயகப்படுத்தி இருக்கிறார். அப்போ எதை எங்கே பேசுறது, எப்படி பேசுன்றது ரொம்ப முக்கியம். அது பேசக்கூடாது. இப்போ நெருக்கடி தானே, தேவையில்லாத பிரச்சனை அவருக்கு தான். உங்களுக்கு புரியுதா? கட்சிக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட அவரை வந்து கட்சியை விட்டு நிற்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இங்கே பிரச்சனை இல்லை. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு வேற ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாங்க, விஜயும் மாதவ அர்ஜுனும். அதெல்லாம் பாராட்டுதுண்ணா, அது என்ன தப்பா? ஒரு மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர் என்னங்க நீங்க எப்படி பேசிக்கிறீங்க? அதுதான் சொன்னேன். எங்கள் தலைவர் தான் முதல் பார்த்தார். பனைமரத்துக்கடியில இருந்து நீங்க பால் குடிச்சாலும் மோருன்னு சொல்ல, 2 பேரும் பால் தான் குடிச்சாங்க. அப்போ கட்டி பிடிக்கும் போது எனக்கு செய்தி கிடைச்சிருக்குல்ல, 2 பேரும் பால் தான் குடிச்சிருக்காங்க. சந்தேகப்பட வேணா. அம்பேத்கர் பெரிய போட்டாக்கு பின்னாடி தான் கட்டி பிடிக்கிறாங்க. வேற யாரும் ரோட்டோவில் கட்டி பிடிச்சாங்கன்னா, இல்லை வேற வீட்டில் கட்டி பிடிச்சாங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சந்தேகம் வரும். பனைமரத்துக்கு பின்னால் இருந்து பாலை கொடுத்தாரு. புரட்சியாளர் அம்பேத்கருடைய உருவத்திற்கு முன்னால் அவர் கட்டி பிடிக்கிறார் என்றால் அதுவும் விடுதலை சிறுத்தை கிடைத்த வெற்றிங்க. போங்க, நம்ம ஏன் அப்புறம் பயந்துக்கிட்டோம்? பாலே குடிச்சிருக்கலாமே. போய் விடுதலை சிறுத்தைகள் எங்க போகணும், எப்படி போகணும்? சிறுத்தை நீங்க பாத்துறீங்களா? பார்க்கலையா? சிறுத்தை வந்து பாயுதுன்னு வச்சுங்களேன், பின்னாடி போகும். பின்னாடி போகுன்றதுக்காக நீங்க நினைச்சிருப்பே இது படுத்துருச்சு நினைக்கப்படாது. பின்னால் போவதே பாய்வதற்குத்தான். ரைட்டா? அதனால வந்து நீங்க குழப்ப வேணாம், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நன்றி சார். உங்களோட நீங்க பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.